அலகு 4 கூட்டாண்மை கணக்குகள் நற்பெயர். பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது? நற்பெயர் ஒரு புலனாகா சொத்து. உயர் லாபம் பின்வரும் இரண்டிற்கும் இடையேயான வேறுபாடாகும். சராசரி லாபம் மற்றும் சாதாரண லாபம். ஒரே வகை நிறுவனங்களின் சராசரி லாப விகிதமாக கருதப்படுவது சாதாரண லாப விகிதம். கீழ்வருவனவற்றில் எது சரியானது? உயர் லாபம் இஸ் ஈக்குவல் டு சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். சரியற்ற இணையினை அடையாளம் காணவும். ஆண்டு தொகை முறையில் நற்பெயர் சராசரி லாபம் இன்டு ஆண்டு தொகை காரணியின் தற்போதைய மதிப்பு. சராசரி லாபம் 2,50,000 மற்றும் சாதாரண லாபம் 15,000 ஆக இருக்கும்போது உயர் லாபம் ரூபாய் 10,000. 2017 கணக்கேட்டின்படி ரூபாய் 35,000 லாபத்தில் சேர்ந்துள்ள திரும்ப நிகழா வருமானம் 1000 மற்றும் 2017 ஆண்டில் ஏற்பட்ட அசாதாரண நஷ்டம் 2000 எனில் சரிக்கட்டப்பட்ட லாபம் ரூபாய் 36,000. ஒரு வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு 1,00,000, சொத்துக்கள் 1,50,000 மற்றும் பொறுப்புகள் 80,000. மூலதனமாக்கல் முறையில் நற்பெயரின் மதிப்பு 30,000. அலகு 5 கூட்டாளி சேர்ப்பு. மறுமதிப்பீட்டு கணக்கு ஒரு பெயரளவு கணக்கு. மறுமதிப்பீட்டில் சொத்துக்களின் மதிப்பு உயர்வது ஆதாயம். சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை மதிப்பீடு செய்யும் போது ஏற்படும் லாபம் அல்லது நட்டம் யாருடைய முதல் கணக்கிற்கு மாற்றப்படுகிறது? பழைய கூட்டாளிகள். கூட்டாளியின் புதிய லாப பகிர்வை விட பழைய லாப பகிர்வு அதிகமாக இருந்தால் அவ்வேறுபாடு அழைக்கப்படுவது தியாக விகிதம். கூட்டாளி சேர்ப்பின் போது நற்பெயரானது மதிப்பீடு செய்யப்பட்டு யாருடைய முதல் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும்? தியாகம் செய்த கூட்டாளிகள். கூட்டாளி சேர்ப்பு தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது அல்ல? ஏற்கனவே உள்ள ஒப்பந்தமானது முடிவுக்கு கொண்டு வரப்படாது. பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 ஒப்பீடு செய்து சரியான விடையை கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான குறியீட்டை பயன்படுத்தி தெரிவு செய்யவும். 3, 2, 4, 1. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். புதிய கூட்டாளி கொண்டு வந்த நற்பெயர். ஜேம்ஸ் மற்றும் கமல் லாப நட்டங்களை 5:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொள்கின்றனர். அவர்கள் சுனில் என்பவரை 1/5 லாப பங்கிற்கு கூட்டாளியாக சேர்த்து கொண்டனர். தியாக விகிதத்தை கணக்கிடவும். 5:3. பாலாஜி மற்றும் கமலேஷ் கூட்டாளிகள். லாப நட்டங்களை 2:1 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டனர். அவர்கள் யோகேஷ் என்பவரை கூட்டாண்மையில் சேர்த்து கொண்டனர். பாலாஜி, கமலேஷ் மற்றும் யோகேஷின் புதிய லாப பகிர்வு விகிதம் 3:1:1. பாலாஜி மற்றும் கமலேஷின் விகிதத்தை கணக்கிடவும். 1:2. அலகு 6 கூட்டாளி விலகல் மற்றும் கூட்டாளி இறப்பு. கூட்டாளி ஒருவர் ஜூன் 30 அன்று கூட்டாண்மை நிறுவனத்தில் இருந்து விலகுகிறார். அவர் கூட்டாண்மை நிறுவனத்தின் அனைத்து செயல்களுக்கும் பொறுப்பாவது கூட்டாளி விலகும் நாள் வரைக்கும். கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து கூட்டாளிகளின் விலகலின் போது பகிர்ந்து தரா லாபங்கள் மற்றும் நட்டங்கள் கூட்டாளிகளுக்கு இந்த அடிப்படையில் பகிரப்படுகிறது. பழைய லாப பகிர்வு விகிதம். கூட்டாளி விலகலின் போது பொதுக்காப்பு மாற்றப்படுவது அனைத்து கூட்டாளிகளின் முதல் கணக்கிற்கு. மறு மதிப்பீட்டின் போது பொறுப்புகள் அதிகரிப்பு தருவது நட்டம். கூட்டாளி விலகலின் போது ஆதாய விகிதத்தின் நிர்ணயம் எதற்கு தேவைப்படுகிறது? நற்பெயரை சரி கட்டுவதற்கு. விலகும் கூட்டாளிக்குரிய தீர்வு தொகை உடனடியாக செலுத்தாத போது அது மாற்றப்படும் கணக்கு விலகும் கூட்டாளியின் கடன் கணக்கு. ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின்
கூட்டாளியாக இருந்த ஏ என்பவர் 2019 மார்ச் 31 அன்று இறந்துவிட்டார். அவருக்கு செலுத்த வேண்டிய இறுதி தொகை 25,000 உடனடியாக செலுத்தப்படவில்லை. அது மாற்றப்பட வேண்டிய கணக்கு. ஏயின் நிறைவேற்றாளர் கடன் கணக்கு. ஏ, பி மற்றும் சி என்ற கூட்டாளிகள் 2:2:1 என்ற விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர். பியின் விலகலின் போது நிறுவனத்தின் நற்பெயர் 30,000 எனவும் மதிப்பிடப்பட்டது. கூட்டாளி பிக்கு ஈடு செய்வதற்கு ஏ மற்றும் சியின் பங்களிப்பை கண்டறியவும். 8,000 மற்றும் 4,000. ஏ, பி, சி என்ற கூட்டாளிகள் 4:2:3 என்ற விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர். தற்போது சி விலகுகிறார். ஏ மற்றும் பியின் புதிய லாப பகிர்வு விகிதம் 2:1. எக்ஸ், ஒய் மற்றும் Z என்ற கூட்டாளிகள் லாப நட்டங்களை சமமாக பகிர்ந்து வந்தனர். எக்ஸ் 2019 ஏப்ரல் 1 அன்று இறந்துவிட்டார். 2018 லாபம் 36,000 என்ற அடிப்படையில் 2019 ஆண்டுக்குரிய லாபத்தில் எக்ஸின் பங்கை கண்டறியவும். ரூபாய் 3,000.